நான் பாப்பா நேற்று வீரவசனம்லாம் பேசினா என்னமோ குக்கிங் புக்கை பார்த்து கிழிச்சிருவேன்னு என்ன பண்ணுறேன்? இதுக்கு அதான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் தான் செய்யணும். ப்ரான்லாம் கழுவிட்டியா? கழுவி. இதானா? ஆனால் தொட்டிக்குள்ளே என்னமோ இருக்குது. அது சிக்கன். ஓஹோ, அது செய்ய மாட்டீங்க? அது ஓம் ப்ராப்பர்ட்டி. நீ என்னை எல்லா தலைக்கழுவ பெஸ்ட்டு. ஸோ நீயே பண்ணிக்கங்க. அது மட்டும் சந்தோஷமா வந்துங்க. இப்போ என்ன பண்ண போற? ப்ரான் தொக்கு மை குக்கிங். நான் சொல்லிட்டேன், நீ குக் மட்டும் பண்ணு, பேரை நான் வச்சுக்கிறேன். ஓகே, போமா வாங்க. எப்படி செய்ய போறது? என்னது, கிரேவியா செமி கிரேவியா வறுவலா என்னது இது? அது சொன்னேன் நேற்று தக்காது ப்ரான் தொக்கு. நீ எப்போ பேர் கேட்டாலும் பேன் மேலே தான் பார்க்குற. ஒழுங்கா ஏதாவது ஒன்று சொல்லு. எப்படி இருக்குன்னாவது சொல்லு. குழம்பு மாதிரி இருக்குமா? நல்லா டேஸ்டா சாப்பிட்ற மாதிரி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு தெரியும். நீ எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. நல்ல டேஸ்டியா, நல்ல டாப் நாச்சா, நல்ல ஃபென்டாப்ளஸா நோவெல்லா இருக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அட போப்பா. நீ செய் சாமி, நீங்க செய்யுங்க. இது எப்படி இருக்கும்னா நல்லா ரெசிபி எங்க இருந்து கண்டுபிடிச்ச நீ? குழம்பு ஊத்தி சாப்பிடுற மாதிரி இருக்காது. நம்ம இப்ப பிரியாணி செஞ்சிருக்கோம்னா அது கிரேவி நக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். சரி பாப்போம் எப்படிதான் வருதுன்னு பாக்குறேன் நான். அப்ப நீ பண்ணு. ரெசிபி எங்க இருந்து பிடிச்ச? நீங்க பண்ணுங்க. வேணாமா நீங்க பண்ணுங்க. கோச்சுக்காதீங்க. வாய் மட்டும் இங்க இருந்து அப்படியே அமெரிக்கா வரையும் போகுது. சரி பண்ணுங்க. கோச்சுக்காம நீங்களே ப்ளீஸ். அந்த உங்க ரெசிபி எங்க இருந்து பிடிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மை குக்கிங் புக். குக்கிங் புக்கா? எங்கயாவது இருக்குமே. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லே லா லா லா. ஏன் வேற ரெசிபி ஏதாவது காட்டிடுவேனா? ஆமா. கொடுமை. This is my. என்ன பேர் இது? பிரான் கறி. மை மாம் ஸ்பெஷலா? ஆத்தி, இது மாமியார் ஸ்பெஷலா? நான் என் மாமியார் ஸ்பெஷல் நான் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இப்போ இதுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. செய்யணும் இல்லையா? எனக்கு எப்படி நான் தெரிஞ்சு செய்யுது, அதனால சரி அம்மா கிட்ட கேட்டா அம்மா சொன்னாங்க. சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடணும், நான் சொல்லுவேன் நல்லா இருக்கும். பாப்பா செய்யுங்க. ஓகே, மம்மி ஸ்பெஷல் ப்ரான் கிரேவி கறி என்னென்னமோ எழுதியிருக்கா. இங்கே படி, லைட்டாக படித்து மட்டும் காட்டுறியா? அங்கே எழுதியிருக்கிறது மட்டும் படித்து காட்டு, சரியா? ப்ரான் கறி மை மாம் ஸ்பெஷல். அப்புறமா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மிக்ஸ், அது பேஸ்ட்டு. அப்புறமா பச்சை மிளகா நமக்கு தேவையான அளவு, எல்லாமே நமக்கு தேவையான அளவு. டேக் பேன், ஆயில் 2 ஸ்பூன். அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு மிக்ஸ் போடணும். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணணும். சால்ட் நம்ம தேவையான அளவு டேஸ்டி பார்த்துக்கிட்டு. அண்டு மஞ்சத்தூள், அப்புறமா நம்மளுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் போடணும்னா போடலாம். அப்படி இல்லைன்னா சிக்கனுக்கு இது பிராண்டி குழம்புத்தூள் ரைட்டு அல்ல, வேண்டாம். கையில் கிடைக்கும் தூள்களை எல்லாம் தூவலாக தூவ வேண்டும், அதானே? மலை சாரல் மாதிரியா? அப்புறமா இது போட்டுட்டு நல்லா ஸ்மெல் வந்த உடனே, கரிஞ்ச ஸ்மெல்லா? சரி ஓகே, ஸ்மெல் வந்த உடனே ப்ரான் போடணும். ப்ரான் போட்டுட்டு 30 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டு நம்ம விசில் விடணும்னா ஒரு விசில். ப்ரானுக்கு விசிலா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, ஏதோ வித்தியாசமா செய்ய போறாங்க, நம்ம பாப்போம் என்னதான் செய்யறாங்கன்ட்டு. ஓகே, நீ விசில்னு சொன்னோடனே நெஞ்செல்லாம் வெடிக்குது. சரி ஓகே, என்னதான் பண்றேன்னு பாப்போம். இப்போ குக்கர்ல பண்ண போறியா? அப்போ இல்ல அப்புறம் எப்படி விசில் விடுவ? நான் விசில் விடல. நான் எனக்கு நானும் சொல்லிக்கிட்டேன், நம்ம 30 மினிட்ஸ் நம்ம அப்படியே பண்றதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா இது போட்ட உடனே ஒரு விசில் விட்டா போதும், அவ்வளவுதான். அது கொலையோ அதெல்லாம் செய்யாது. ஒரு விசில் நம்ம இஷ்டத்துக்கு 5 விட்டுல குலைஞ்சிரும். அதுதான் குலைஞ்சிரும். என்ன கொலைகளே பண்ணிட மாட்டியா? நீயே வாய்ட்டு சொல்ல வர நல்லா இருக்கு பேபி அப்படின்னு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.
என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஏதாவது என்னோடதுல மிக்ஸ் பண்ணியோ அப்படி பிச்சு போடும் பிச்சு. நீ உங்க சேலஞ்சை மட்டும் நீங்க பண்றீங்க. ஏதாவது தப்புக்குப்பா ஏதாவது பண்ணிட்டு என் தலையில போட்டு நீ வந்து குறுக்க நின்ன அதனாலதான் ஆச்சரியா பிச்சு போடும் பிச்சு. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஒன் 2 3 போதும். தப்பி தவறி உண்டிலிருந்து எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறோம்? அப்படி பிச்சு போடுவேன். உனக்கு தனியான்னு சொல்லியாச்சு, என்னோடதுக்கு வராது. தப்பி தவறி எடுத்தா பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதா? கடைசியில என்னால தான் தப்பா எடுத்துருவ. என்ன போடுறீங்கம்மா? கிழமையா? நல்லா வெங்காயம் நல்லா பிங்கியாக வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருந்தோம். கொஞ்சம் நல்லா பிங்கி நல்லா செவந்து வரும். வெங்காயம் நல்லா வந்தால் தான் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். யாரும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், இவ சொல்றத கேட்டு தயவு செஞ்சு செய்யாதீங்க. சொல்றத கேட்டு செய்ய வேண்டாம், அதை கிழிஞ்சு போயிடும். ஆனா ஆக்சுவலா என்னையோட நிறைய அடி வாங்குற புருஷனுங்கெல்லாம் இருக்காங்கடி. இருக்காங்கடி. யாரு சொல்றேன்? நான் சொல்லவேன். நான் கார்த்தியை சத்தியமா சொல்லவே இல்லை. நீ ஏன் அப்படி சொன்ன? இந்து இவதான் கார்த்தி இன்னும் அடி வாங்குவாருன்னு சொல்லணும், நான் இல்ல. எல்லாம் ஒன்னால குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. லைட்டா புறம் வீடியோ ஆன்ல இருக்குன்னே தெரியாம புறம் பேச ஆரம்பிச்சுட்டா. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நான் பேசவே இல்லை, நீ தான் பேசுன. நான் அமைதியா தான் இருந்தேன். இந்த அக்கா என்ன மன்னிச்சு, நான் அது சொல்லவே இல்லை. இப்ப என்ன போட்டிருக்கீங்க? நான் சொல்றதை எதுவும் செய்ய வேணாம், நான் தான் சொல்றேன். வெங்காயம் போட்டிருக்கு, அப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். திரும்ப திரும்ப சொல்றோம், இது வந்து ஃபன்னுக்காக. யாரும் இதை ஃபாலோ பண்ணி அவங்க அப்புறமா திவ்யாக்கா சொல்லி நான் பண்ணேன் டேஸ்ட் நல்லா வரலன்னு சொல்லக்கூடாது. என் புருஷனுக்கு வகுத்தால ஓடிருச்சுன்னீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஏதோ இவ செய்யறதை தின்னு தின்னு என் பாடி இரும்பு பாடி ஆயிடுச்சு, அதனால தாங்கிட்டு இருக்கேன். கணவர்களே ஜாக்கிரதை. பார்ப்போம், ஏதோ கிண்டா வருதான்ட்டு பார்ப்போம். வரும் வருமா? டாப் நாச்சா வரும். எல்லாத்துக்கும் இதை ஒன்று சொல்லிக்கிறாயோ? ஓகே, வெயிட் ஃபார் த டிஷ். சொல்லாத, இங்கே சிக்கன் பண்ணுறதுல சொல்லாத. அப்போ அதுக்குள்ளே ஏதோ பொடியெல்லாம் போட்டு நான் சொன்னேன்ல, பொடி போடாத, நான் வந்து போடலான்னு. சரி, என்ன போட்ட சொல்லு பார்ப்போம். கையில் கிடைத்த எல்லை மசாலாவையும் கலக்க வேண்டும், அதுக்கப்புறம் பாம்பு கலட்டி போட்ட சட்டை, அது மாதிரியா? குழம்பு தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள், அப்புறம் காரத்தூள், ரெட் சில்லி பவுடர், அவ்வளோதான் போட்டிங்களா? ஆமாம். ஏதோ மறைக்கிறா, கையில் கிடைச்சதெல்லாம் போட்டிருக்கா. சிக்கன் 65 எதுவும் போடல? நம்ம சொல்லிரா அப்போ போட்டிருக்கா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அப்பவே சொன்னேன், நான் செய்யும் அத்தனையும் கற்பனை, யாரும் இதை முயற்சி செய்ய வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள், யாரும் சின்னஞ்சிறுசுங்கள் யாரும் இதை பண்ண வேண்டாம். ஆமாங்க, கலரை பார்த்தா லைட்டா பயமா தான் இருக்குது. பாப்போம். இல்ல நல்லா இருக்குது சொல்லுவாங்க, நல்லா இருக்குது, பாப்போம். ஓகே, நீயே சொல்லுவ. அசோக், இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நாளை நான் கல்யாண நாளே ஞாபகம் கீழே மறந்துட்டேன். கெட்ட நாள் எதுவும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. வா, வந்து உன் பிரியாணி பண்ணுவா. என் பிரியாணி நல்லா தான் வரும், நீ வேலையை பாரு. ஆமா, அங்க எங்க நீ எதுக்கு கை வைக்கிறாங்க? அங்க எதுக்கு நீ கை வைக்கிற? அப்படியே உன் பேர் சொல்லிப்ப, நான் கை வச்சனாலதான் நல்லா வந்துச்சுன்னு. ஏறுபாடு, இந்த பொழப்பு பிச்சை எடுக்கலாம். ஏய், நம்ம 2 பேர் தான் சாப்பிடுறோம். நீங்க உங்க பிரானை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க சொல்லுவீங்க உன் பிரியாணி சேர்த்து சமைச்சதுனாலதான் என்னால பிரான்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு அதெல்லாம் தேவையா? நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட பாரு.
ப்ரான் போட வேண்டிய நேரம் வந்துருச்சா? இல்லை இன்னும் வரல. வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆமாம். பார்ப்போம். இந்த வீடெல்லாம் லைட்டாக புகையிற மாதிரி தெரியுது. அது நீ லைட் போட்டிருக்கனால அப்படி தெரியுது. என்ன ஒன்று ஒன்றா போடுற? மலைச்சாறு. மலைச்சாரலா? மழை பொழிது கொடை கொண்டு வா பரதேசி நீதான். உன்னை கொல்றதுக்கு கோடாலி தான் கொண்டு வரணும். ஒழுங்கா போடுற எல்லாத்தையும். சரி சரிம்மா, நீ நினைக்கிற மாதிரியே போடு. அப்புறம் நல்லா வரலன்னா நான் எல்லாத்தையும் போட சொன்னேன், அதனால தான் நல்லா வரலம்ப. ஒரு பக்குவ நிலைமை இருக்கு. ஒன்று ஒன்றா போட்டால் அது தனித்தனியாக நம்ம குக்கிங் அவங்க வந்து டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா அது நினச்சிக்கும். எப்படித்தானோ அவளே உளர்றா. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நம்ம இதுலேயே தண்ணி வரோம்னால தண்ணி ஊற்ற வேண்டாம். என்ன சொல்கிற? ஐயோ கேமரா வாங்கிட்டு திருப்பாத டிஸ். எனக்கு கான்சன்ட்ரேஷன். சரி 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 சரிம்மா சரிம்மா, நான் ஆஃப் பண்ணிடுறேன் கேமராவை. நீங்கள் ஒழுங்காக சமைங்க சரிங்களா? இல்லை அந்த ப்ரான் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்கும்போதே காமிச்சுக்கிறேன். ஆமாம் அப்புறமா இதுங்க வந்து என்னடி எக்குற உள்ள விழுந்துடாது. இந்த சைடில் இருக்கிறது தெரியல. ஆமாம் ஆமாம். இப்படி இருந்தாதான் கம்ஃபர்ட். எவ்வளோ நேரம் இது குக்கிங் ப்ராசஸ் பற்றி எதுவும் சொல்ல? எவ்வளோ நேரம் வைக்கணும்? விசில் விடுவேன் நீங்கள், ஆனால் இப்போ குக்கரில் சமைக்கல. விசில் கட் பண்ணிடுங்க. சரி. அப்புறமா எல்லாருமே நினைச்சு என்ன இது ஒரு பொம்பளையா விசில் விடணும். அதெல்லாம் இப்போவே கேட்குறேன்னு நான். அப்புறம் சரி சரி சரி, எவ்வளோ நிமிஷம் ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்கள். What's the time now? 30 minutes. 30 minutes ப்ரானுக்கா? ஐயோ இது இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் பண்றது ஆக பார்த்தா அவளுக்கு அவளுக்கு அந்த டைமிங் எல்லாம் தெரியாது. ப்ரானை குத்தி பார்ப்போம், வெந்துருச்சுன்னா எடுத்துப்போம். ஆமா நம்ம நக்கி பார்ப்போம். அப்படியே நக்கி பார்த்துட்டு அது நமக்கு இது வந்து அது நார்மல். மாம் ஸ்பெஷல்லாம் எழுதியிருந்தேடி. உங்க அம்மாக்கே தெரியாது. அவங்களே ஏதாவது ஒன்று இருந்தா போட்டு அம்மா எப்படிமா வந்துச்சுன்னு கேட்டா இதான் ஏதோ மசாலா போட்டேன்டின்பாங்க. என்ன நம்பி வந்து விட்டாயே. ரொம்ப கஷ்டண்டி. ஆனா நல்லா வரும். பிரார்த்தனை பண்ணிப்போம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் பங்கடி. எனக்கு மனைவியே ஒழுங்கால, மாமியார் ஒழுங்கால, நான் என்ன பண்றது? சமையல் சமையல் சமையல். இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்ணா அது போன வாரம் நீ எங்க அம்மா சமையல் தான் சமைச்ச, நல்லா இருந்துச்சு, மறந்துட்டியா? இப்ப எப்படி எங்க அம்மா செய்யறத நான் செஞ்சேன், அப்போ உங்க அம்மா செய்யறத நீ செய்யணுமா இல்லையா? நான் தானே செஞ்சேன், அதனாலதான் டேஸ்ட். நான் செஞ்சனாலதான் டேஸ்ட். எல்லாம் உங்க ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஹேட்ஸ் ஆஃப். ஓகே பார்ப்போம் கறி. அது வரைக்கும் சந்தோஷம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பார்ப்போம். அப்போ இது என்ன பாப்பது? என்னது? பிராணு இல்ல, அது ஹோட்டல்ல என்னமோ ஒளிச்சு வச்சிருக்கியே. ஆவிலாம் பறந்து போயிடக்கூடாதுல, அதனால இதுல விசில் போட்டிருக்கேன். என்னடி விசில் அது? இந்த பாத்திரத்துக்கு விசில்? இந்த இதுல போயிடக்கூடாதுல, ஆவி பெரிய பறந்து அது கொதிக்கணும்ல, அதனால. ஸோ இது பெருச கிராம்பாடி. அது பைத்தியக்காரிச்சி. ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பிதுங்கி வருது. பிரான் உள்ள கடந்து கத்துற மாதிரியே இருக்குடி. நீ ஜெயிச்சிட்ட மாறா. அதை நான் சொல்லணும். அவன் இன்னும் திருந்தல மாமா. கலர்ஃபுல்லா இருக்கு. கண்ட பொடியை போட்டாலும் கலர்ஃபுல்லா செஞ்சிடறடி. இதுதான் திவ்யான்றது. நக்கி பார்த்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம். நக்கி பார்த்தா தான் டேஸ்ட் பார்க்க முடியும். இவளே சொல்லிப்பா. இங்கே கொஞ்சம் ஊத்து. சரி குடு. நல்லா இருக்கு. ஃபைனலி மாமியார் ரெசிபி இஸ் டாப் நாச். மாமியார் ரெசிபிங்கிறதுனால டாப் நாச். ஸோ குக்கிங் புக்கில் பல வித்தைகளை வச்சிருக்காங்க. மிஸ்டர் திவ்யா, மிஸ்டரா மிஸ்ஸஸ், மிஸ்டர்ஸ். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இதே குக்கிங் ரெசிபியோட நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோக்கு நம்ம இந்த திவ்யாஸ் குக்கிங் புக்லேருந்து நம்ம இன்னொரு ரெசிபியை நல்ல டாப் நாச் சொன்ன ரெசிபி நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு பார்த்தியா? ஆமாம்.
ஞாபகப்படுத்தணும். இந்த இந்த டிஷ்ஷை யாரும் செஞ்சு பார்க்காதீங்க. நானே ஏதேதோ மசாலா போட்டு நான் அதை டேஸ்ட்டுக்கு வர வச்சிருக்கேன். அவங்க கைக்கு வந்த மசாலாவெல்லாம் போட்டதுனால அந்த டிஷ்ஷை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கே பிடிச்ச மாதிரி இருக்கும், அதையே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது நல்லா வந்திருக்கு, எப்படியோ ஏதோ தடுமாறிட்டா பரவாயில்ல. அதனால இதை செஞ்சுலாம் பார்க்காதீங்க. இது வரைக்கும் உங்களில் நான் டிடி